வெல்கம் டு மகுடம் படிப்பகம். நம்ம சேனல்ல ஸ்கீம்ஸை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். போன வாரம் வந்து பார்ட் 1 பார்த்துருந்தோம். அதுல 1937 இருந்து 67 வரைக்கும் ஒரு 30 இயர்ஸ் ஒரே ஸ்ட்ரெச்சா பார்த்துருந்தோம். இப்போ பார்ட் 2 தான் பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க நான் மேல ஐ பட்டன்ல ஆட் பண்றேன், போய் பாருங்க. இது போக நம்ம கலைச்சொல்லுக்கும் சொற்பொருளுக்கும் சீரிஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம் இமேஜ் வச்சு. அதுக்கான வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுக்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனல்ல இருக்கும். டெலகிராம் சேனல் லிங்க்கும் நான் கீழே பண்றேன், போய் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அகாடமி பொறுத்த அளவுக்கு கான்செப்ட் பிளஸ் ஷார்ட்கட் ஒவ்வொன்றுக்குமே இருக்கும். என்னைக்கும் மறக்காத மாதிரி தான் நம்ம படிக்க வைப்போம். ஏன் வந்து நான் ஸ்கீம்ஸ் கொண்டு வரேன்னா, ஸ்கீம்ஸ் படிக்க நிறைய இருக்கு, மனப்பாடம் நிறைய பண்ணணும், வேஸ்டாவும் இருக்கும். அதுக்காக நம்ம ஃபர்ஸ்டே இதை நம்ம படிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அண்ணாதுரை அவங்களோட ஆட்சி டிஎம்கே 1967 எலெக்ஷன்ல டிஎம்கே ஜெயிக்குது, காங்கிரஸ் தோத்துருது. அப்ப 67 to 69 வந்து அண்ணா இருக்காங்க. அப்போ 1967 வந்தோன்னு அண்ணா கொண்டு வர ஸ்கீமே வந்து ₹1 ஒரு படி அரிசி திட்டம்னு சொல்லி கொண்டு வராங்க. ஏன்னா நான் முன்னாடியே பக்தவச்சலம் பீரியட்ல நான் சொன்னேன், அப்ப வந்து ரொம்ப வந்து வறுமை, ரொம்ப அந்த வறட்சி அந்த இதா இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை ஈடுகட்டும் விதமா வந்து ₹1 ஒரு படி அரிசி திட்டம் சொல்லி அண்ணா வந்தோன்னு கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி லிங்க் பண்ணிக்கிங்க. பக்தவச்சலம் பீரியட்ல கடைசியா என்ன நடந்துச்சு, ஏன் இதை கொண்டு வந்தாங்க, அப்படி லிங்க் பண்றப்போ இந்த பாயிண்ட் உங்களுக்கு மறக்காது. ஓகேங்களா? அடுத்து இந்த பாயிண்ட நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க பொதுவாகவே திராவிட இயக்கங்கள் பாத்தீங்கன்னா தமிழ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. தமிழ் தான் அவங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆங்கிள் நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஈஸியா படிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அண்ணா அவங்க வந்த உடனே செக்ரட்டரியேட்டுங்கிற அந்த நேம் வந்து இங்கிலீஷ்ல இருக்கிறத தலைமை செயலகம் அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. இப்ப நம்ம தலைமை செயலகம் சொல்றோம் இல்லைங்களா, அதோட பேரு தூய தமிழ்ல மாத்துறது நம்ம அண்ணா வந்ததுக்கு அப்புறம் தான் தலைமை செயலகம். அடுத்து சத்தியமாவ ஜெயதேங்கிறது வந்து வாய்மையே வெல்லும் சொல்லி தூய தமிழ்ல மாத்துறாங்க. அப்ப நீங்க இந்த ஆங்கிள் யோசிக்கணும். டிஎம்கே திராவிட இயக்கங்கள் அப்போ தமிழுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இவங்கதான் ஹிந்திக்காக எல்லாம் நிறைய எதிர்ப்பு நடத்தியிருக்காங்க. அப்போ தமிழ் சார்ந்து வந்தாவே இவங்க டிஎம்கேவா இருக்கும் அப்படிங்கிற ஆங்கிள் நீங்க யோசிச்சா கிளியரா அடிக்கலாம். ஓகே. அடுத்து நான் முன்னாடியே சொன்னேன், இந்த 30 ஏக்கர் சீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நில உச்சவரம்ப வந்து இது பண்ணாங்க. காமராஜர் பீரியட்ல 30 ஏக்கருக்கு மேல வச்சிருக்கிறவங்கள்ட்ட நிலத்தை வந்து அரசாங்கம் வாங்கி அது இல்லாதவங்களுக்கு கீழே இருக்க குத்தகைதாரர்கள் கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் காமராஜருடைய ஸ்கீம்ஸ்ல சொன்னேன். அதோட தொடர்ச்சியா இந்த 30 ஏக்கரை அண்ணா என்ன பண்றாங்க அப்படின்னா உச்சவரம்ப 15 ஏக்கரை குறைக்கிறாங்க. இல்ல 30 ஏக்கர் கிடையாது, இனிமேல் நீங்க 15 ஏக்கருக்கு மேல வச்சிருந்தீங்கன்னா அதை வந்து கவர்மெண்ட் கொடுத்துடணும். கவர்மெண்ட் வந்து இல்லாதவங்க குத்தகைதாரர்கள் அந்த மாதிரி கொடுத்துருவோம்னு சொல்லி இவர் 15 ஏக்கரை உச்சவரம்பா செட் பண்றாரு. இதுக்கு என்ன சொல்லுவாங்க, நில உச்சவரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த கூறுவையா ஞாபகம். காமராஜர் பீரியட்ல 30 ஏக்கர் வச்சாங்க, ரைட்டு. அடுத்து 30 ஏக்கரை யார் 15 ஏக்கரை குறைச்சா, அண்ணாதுரை குறைச்சாங்க. அப்படியே கோர்வை வரும். ஓகேங்களா? அடுத்து ஸ்ரீமதி, இந்த ஸ்ரீங்கிறதே வந்து உங்களுக்கு வடமொழி வரும். அதனால இந்த வடமொழி இருக்கக்கூடாதுன்னு கேன்சல் பண்ணி திருமதின்னு கொண்டு வராங்க. நான் நல்லா சொன்னேன் இல்லைங்க, தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இந்த 2 பாயிண்ட் இருக்கு, இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. இதுலயே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், இப்படி தமிழுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் வரும், இந்த பாயிண்ட் தான் நம்ம இப்படி படிக்கணும்னு சொல்லி. ஓகேங்களா? அடுத்து பார்ப்போம். சரி, நான் இப்போ வரைக்கும் என்னென்ன சொன்னேன், வந்தோம்னா 1967 ₹1 ஒரு படி அரிசி திட்டம் கொண்டு வந்தாங்க. ஏன் கொண்டு வந்தாங்க? ஏன்னா பக்தவச்சலம் ஆட்சியில வறுமையா இருக்கும், அதை நிவர்த்தி பண்ற விதமா இதை கொண்டு வருவாங்க. அடுத்து திராவிட இயக்கங்கள்னாவே தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால வராங்க, ஃபர்ஸ்ட் சட்டமன்றத்தில் நுழையும் போதே செக்ரட்டரியேட்னு பாக்குறாங்க. அப்படி இமேஜின் பண்ணுங்க, தலைமை செயலகம் மாத்துறாங்க. அடுத்து சத்தியமாவை ஜெயதே அப்படிங்கிறத வந்து அப்படியே வாய்மையை வெல்லும் மாத்துறாங்க. ஓகேங்களா? இது 2 முடிஞ்சு. ஸ்ரீமதி வடமொழியா இருக்கு, தூக்கு திருமதின்னு மாத்துறாங்க. அடுத்து காமராஜர் ஐயா அவங்க கொண்டு வந்த 30 ஏக்கர் நில உச்சவரம்ப 15 ஏக்கர் மேல இருந்தா நீ அங்க கொடுத்துடணும் அப்படின்னு உச்சவரம்பு செட் பண்றாரு. ஓகேங்களா? அடுத்து 1967 செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் ஆக்ட், சுயமரியாதை திருமண சட்டம். இது வந்து ஒரு பெரியாரோட ஒரு கனவு. அதை வந்து ஆக்டா கொண்டு வந்தது யாரு அப்படின்னா நம்ம அண்ணா அவங்க தான். இந்த சுயமரியாதை சட்டம் அப்படின்னா ஐயரு எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயம் இல்லாம உறுதிமொழி மூலியமா மட்டுமே, நல்லா ஞாபகம், இது நம்ம பிவைக்யூலயே கேட்டிருக்காங்க, உறுதிமொழி மட்டும் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? எந்த சடங்கு சம்பிரதாயமோ எந்த இதோ இல்லாம வெறும் உறுதிமொழி மட்டும் எடுத்து, தாலி கூட இருக்காது, நல்லா ஞாபகம், உறுதிமொழி எடுத்து நடத்தக்கூடிய திருமணம் தான் சுயமரியாதை திருமண சட்டம். இது பெரியாருடைய ஒரு கனவு. இவங்க வந்த உடனேயே நிறைவேற்றுறாங்க. ஓகேங்களா? ஏன் இவர் நிறைவேற்றுறாங்க? அண்ணா முன்னாடி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பெரியாரோட இருப்பாங்க, பெரியாரோட ரொம்ப க்ளோஸ், அந்த பெரியாரோட ஐடியாலஜியை அவருக்கும் பிடிக்கும். அந்த கண்ணோட்டத்துல யோசிச்சிங்கன்னா ஏன் கொண்டு வந்தாங்கிறத நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பெரியாரும் அண்ணாவும் சுயமரியாதை இயக்கத்துல நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே. அடுத்து பாருங்க, 1967 தலைமை செயலகத்துல திருவள்ளுவர் சிலை அமைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் செக்ரட்டரியேட்ல தலைமை செயலகம் மாத்துறாரு. அந்த தலைமை செயலகத்துல திருவள்ளுவர் சிலை, புரியுதுங்களா? தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க, நல்லா பாத்துக்கோங்க. திருவள்ளுவர் சிலையை கொண்டு வந்து வைக்கணும். ஓகேங்களா?
அடுத்து 1968 அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து டாக்டரேட் பட்டம் கொடுக்குறாங்க. அண்ணாக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க 1968. இதுவும் இம்பார்ட்டன்ஸ். 67 பதவி ஏற்கிறாரு. அப்போ 2 ஸ்கீம் வருது. ஒண்ணு வந்து ₹1 ஒரு படி அரிசி திட்டம். ஏன்னா வந்தோன்னா வறுமை, அதனால பண்ணிட்டாங்க. அப்புறம் தலைமை செயலகத்துல திருவள்ளுவர் சிலையை திறந்து வைக்கிறாங்க. 2 முடிஞ்சு. அப்புறம் பெரியாருடைய அந்த கனவை நினைவாக்குறாரு சட்டமா போட்டு. ஏன்னா அது முக்கியத்துவமா தெரிஞ்சு வந்தோம்னா பண்ண வேண்டிய விஷயங்கள். அப்ப அந்த 3வதா சுயமரியாதை திருமண சட்டம் இருந்துச்சு. இந்த 3 இதுக்குள்ள முடிஞ்சு. அப்புறம் 68 அண்ணாமலை யூனிவர்சிட்டி அண்ணாக்கு டாக்டர் பட்டம் அப்படின்னு ரைமிங்க நான் வச்சுக்கோங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டி அண்ணாக்கு டாக்டர் பட்டம் 68. ஓகேங்களா? இது கூட நான் ஷார்ட்கட் சொல்றேன். 68 அண்ணாவுடைய காலகட்டம் வந்து 67 to 69. ஓகேங்களா? இந்த 67 to 69ங்கிற இந்த காலகட்டம் ஞாபகம் வச்சுட்டு இப்ப நான் சொல்றத பாருங்க. எட்டனா ஞாபகம் வச்சுங்க. எட்டனா அப்போல்லாம் எட்டனா இருக்கும்ல, எட்டனானா 8 ஞாபகம் வச்சுங்க. எட்டனா அண்ணா 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 ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அப்ப 1968 அண்ணாமலை யூனிவர்சிட்டி டாக்டர் பட்டம் கொடுத்துச்சு. ஓகேங்களா? அடுத்து 1968 2ஆம் உலக தமிழ் மாநாடு சென்னையில நடக்கும். அதுக்கு இவர் தான் தலைமை தாங்குவாரு. இவரோட ஆட்சியில தான் சென்னையில நடக்கும். இது நம்ம தமிழ் புக்கு 9th தமிழ் புக்ல லைனா வரும். ஃபர்ஸ்ட் நடந்தது 1966 கோலாலம்பூர்ல நடக்கும். 2வது சென்னையில நடக்கும். சென்னையில நடக்கிறப்ப சென்னையில யார் சிஎம்மா இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டு சிஎம்மா யார் இருக்காங்கன்னா நம்ம அண்ணா தான் இருக்காங்க. அப்ப 1968 2 விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 68 நேரா இமேஜின் பண்ணுங்க நான் சொல்றத. 68 நேரா அண்ணாமலை யூனிவர்சிட்டி போறாங்க. அண்ணாக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க. வாங்கின கையோட நேரா உலக தமிழ் மாநாடு சென்னை நடக்குது. நேரா வராங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல கோர்வு கிடைக்கும். அப்ப 68 இந்த 2 விஷயம் தான் அப்படிங்கறத ஞாபகம். ஓகே, 2 விஷயம் இருக்கு. அது போக ஒரு கல்விக் கொள்கை ஒண்ணு இருக்கு, அதையும் நான் சொல்றேன். அடுத்து 68 ஃபர்ஸ்ட் இந்தியன் எஜுகேஷனல் பாலிசி, முதல் இந்திய கல்விக் கொள்கை. இது இந்திரா காந்தி அம்மையார் இருக்கிறப்ப நடைமுறைப்படுத்தி இருப்பாங்க. இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இங்கிலீஷ் மும்மொழி கொள்கையை கொண்டு வந்திருப்பாங்க. 3 லாங்குவேஜ் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. மும்மொழி கொள்கை. இங்கிலீஷ் வச்சுக்கோங்க, ஹிந்தி கட்டாயமா வச்சுக்கோங்க, அப்புறம் உங்களுடைய மாநில மொழி ரீஜனல் லாங்குவேஜ்னா உங்களுடைய மாநில மொழியை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மும்மொழி கொள்கையை இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்திருப்பாங்க. இதை வந்து நம்ம அண்ணா என்ன பண்றாங்க அப்படின்னா எதிர்க்கிறாங்க. 3 லாங்குவேஜ் ஃபார்முலா ஐடியால எனக்கு வேணாம், எனக்கு 2 லாங்குவேஜ் போதும்னா இங்கிலீஷ் வச்சுக்கிறேன், என்னுடைய தமிழ் வச்சுக்கிறேன், எனக்கு ஹிந்தி வேணாம்னு சொல்லி கேன்சல் பண்ணி இருமொழி கொள்கையை கொண்டு வந்தவர் யார் தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டா நம்ம அண்ணா தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப 68 மொத்தம் 3 விஷயம். ஃபர்ஸ்ட் எட்டனா ஞாபகம் வச்சுங்க. எட்டனானா எட்டனாவை குறிக்குது. எட்டனா அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு வரும். அப்போ 1968 அண்ணாமலை யூனிவர்சிட்டி அங்க போய் அண்ணா வந்து டாக்டர் பட்டம் வாங்கிட்டு நேரம் உலக தமிழ் மாநாட்டுக்கு வந்துடுறாங்க. சென்னையில நடக்குது. முடிஞ்சுங்களா? அடுத்து 1968 கல்விக் கொள்கை வந்து பாக்குறாங்க. இந்த கல்விக் கொள்கை எல்லாம் வேணாம், நானே தமிழ் மாநாடு தமிழுக்கான மாநாடு நடத்திட்டு இப்பதான் வந்திருக்கேன், நீ ஹிந்தியை கொண்டு வரியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஹிந்தியை கேன்சல் பண்ணிட்டு இங்கிலீஷ் அண்ட் தமிழ இருமொழி கொள்கையை கொண்டு வராங்க. மும்மொழி கொள்கையை எதிர்த்து இருமொழி கொள்கையை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அண்ணா தான். ஓகேங்களா? அடுத்து இது பாருங்க, இன்டர்காஸ்ட் மேரேஜ், கலப்பு திருமணம் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கோல்டு மெடல் தங்கப்பதக்கம் கொடுக்கணும்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்க நம்ம அண்ணா ஆட்சியில. அடுத்து அதே 1968 இன்னும் 2 இன்சிடென்ட்ஸும் நடக்கும். ஏல் பல்கலைக்கழகம், இது வந்து அமெரிக்கால இருக்கு. அங்க போய் நம்ம அண்ணா ஸ்பீச் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ 1968 8 தூரத்துல இருக்கு. அமெரிக்கா எங்க இருக்குங்க? 8 தூரத்துல. 8 ஞாபகம். அமெரிக்கா 8 தூரத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி தாங்க, இந்த 8 மட்டும் வச்சுமே நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. காலகட்டம் 1967 to 69 இந்த காலகட்டத்தை ஞாபகம் வச்சாதான் இங்க போய் நீங்க லிங்க் ஆக முடியும். 8 மட்டும் நான் ஞாபகம் வச்சு சொல்றேன்னா அதுக்குதான். ஓகேங்களா? 8 தூரத்துல இருக்க அமெரிக்கா, அங்க போய் ஏல் பல்கலைக்கழகத்துல அண்ணா அவங்களுடைய உரையை வைக்கிறாங்க. அவ்வளவுதான். அடுத்து 1968 திருக்குறள் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட், திருக்குறள் ஆய்வுத்துறையை தொடங்குறாங்க. பாத்தீங்களா தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ். தலைமை செயலகம் பேர் மாத்துனாங்க, வாய்மையை வெல்லும் பேர் மாத்துனாங்க, திருமதின்னு மாத்துனாங்க. திருக்குறளுக்கு திருவள்ளுவர் சிலையை வச்சாங்க. செக்ரட்டரியேட்ல சிலையை வச்சுட்டாங்க. சிலையை வச்சுட்டு ஆய்வுத்துறையும் திருக்குறளுக்கு வச்சுறாங்க. அந்த மாதிரி லிங்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது பாருங்க, சிஎம் வெல்ஃபேர் ஃபண்ட் ஸ்கீம், அந்த நிவாரண நிதி சொல்லி வச்சிருப்பாங்க. இப்ப கொரோனா காலகட்டத்தில் கூட உங்களால முடிஞ்ச தொகையை சிஎம் ஃபண்டுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஸ்கீமை தொடங்கி வச்சதே ஃபர்ஸ்ட் டைம் அண்ணா தான். ஓகேங்களா? கடைசியா அண்ணா அவங்க வந்து பண்ண சிறப்பு மிக்க ஒரு இது அப்படின்னா நம்ம மெட்ராஸ்ங்கிற நேம் வந்து தமிழ்நாடுன்னு சேஞ்ச் பண்ணதுதான். ஓகேங்களா? அதை பத்தின நான் பின்னணியை ஃபர்ஸ்ட் நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றப்ப உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த மெட்ராஸ்ங்கிற பேரை தமிழ்நாடுன்னு மாத்த சொல்லி ஃபர்ஸ்ட் கோரிக்கை யார் வைக்கிறாருன்னா நம்ம சங்கரலிங்கனார் வைக்கிறாங்க. ஓகேங்களா? மெட்ராஸை தமிழ்நாடுன்னு மாத்துங்கன்னு சொல்லி கோரிக்கை மட்டும் வைக்கலங்க, உண்ணாவிரதமும் இருந்திருக்காரு. ஹங்கர் ஸ்ட்ரைக்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. எத்தனை நாள் இருந்திருக்காரு அப்படின்னா 76 நாள். இது PYQ. எங்க இருந்தாரு? விருதுநகர்ல. ஓகேங்களா? விருதுநகர்ல 76 நாள் உண்ணாவிரதம் இருக்காரு. மெட்ராஸ்ங்கிற பேரை தமிழ்நாடுன்னு மாத்துங்க அப்படின்னு சொல்லி. ஜூலை 27 1956 இருந்து அக்டோபர் 13 1956 வரைக்கும் 76 நாள் இருந்து இறந்து போறாரு. இது நடந்தது வந்து நம்ம காமராஜர் ஐயா பீரியட்ல. அப்போ இதை பத்தின எந்த நடவடிக்கையும் எடுக்கல.
அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம அண்ணா வந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 1967 ஜூலை 18 பெயர் மாற்றம் பண்றதுக்காக மசோதா தாக்கல் செய்யறாங்க. இதுக்கு இது இருக்குங்க, ஆர்டிகல் 3ன்னு ஒண்ணு இருக்கு பாலிட்டியில. நம்ம ஏதாவது பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னா இந்த ஆர்டிகல் 3 பயன்படுத்தி தான் பார்லிமெண்ட் செய்யும். அதாவது நாம ஃபர்ஸ்ட் இங்க ஒரு மசோதா தாக்கல் பண்ணி அனுப்பணும், மெஜாரிட்டி அனுப்பணும். இந்த என்ன மெஜாரிட்டி என்னன்னு சொல்லி நான் வந்து பாலிட்டி கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. ஒரு மசோதா நம்ம தாக்கல் பண்ணி அனுப்பணும் பெயர் மாத்த சொல்லி. ஸ்டேட்ல நம்ம சட்டமன்றத்துல உட்கார்ந்து எல்லாரும் கை தூக்கி ஓகே பண்ணலாம்னு சொல்லி இங்கிருந்து அனுப்பணும். ஓகேங்களா? இப்போ ரீசெண்டா கூட கேரளாவை கேரளம்னு மாத்துனாங்க. அதுக்கு இப்படிதான் மசோதா தாக்கல் பண்ணி இங்கிருந்து அனுப்பணும். இங்கிருந்து அனுப்பி பார்லிமெண்ட் அப்ரூவ் பண்ணாதான் நம்ம பேர் மாத்த முடியும். இது நாமளா இனிஷியேட் பண்ணியும் பண்ணலாம். இப்போ வந்து தமிழ்நாடு வந்து பேர் மாத்தணும் அப்படின்னா நம்ம சொல்லி தான் பண்ணணும் இல்ல, நம்ம கொடுத்தும் பண்ண வைக்கலாம். அவங்க பண்றது பண்ணாததும் பார்லிமெண்டோட விருப்பம். இல்ல அப்படின்னா பார்லிமெண்டே முன்னெடுக்கலாம். நம்ம எதுவுமே சொல்லலைங்க. மெட்ராஸ்ங்கிற தமிழ்நாடு நம்ம மாத்தவே சொல்லல. ஆனா பார்லிமெண்டே முன்னெடுத்து பண்ணலாம். இதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்கு. அந்த பவர் தான் ஆர்டிகல் 3ல கொடுத்திருக்கு நம்ம அரசியல் அமைப்பு. ஓகேங்களா? இப்போதைக்கு இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இங்க ஒரு மசோதா போடணும். இந்த மசோதா இங்க சைன் ஆகி இங்க கை தூக்கி சைன் ஆகி இங்கிருந்து அங்க போகணும், பார்லிமெண்ட்டுக்கு போகணும். பார்லிமெண்ட்லயும் கை தூக்கி ஓகே பண்ணலாம்னு சொல்லி சைன் ஆகி பிரசிடென்ட் போய் சைன் ஆகி வந்தாதான் நம்ம பேர் மாத்த முடியும். ஓகேங்களா? இதுதான் அதுக்கான மொத்த கான்செப்ட். ஓகே, அப்போ மசோதா தாக்கல் பண்ணி இங்கிருந்து ஸ்டேட்ல இருந்து அமிச்சாச்சு. இப்ப நான் சொன்ன மாதிரி அமிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்ப நடைமுறைக்கு வருதுன்னா 1969 ஜனவரி 14 தான் சட்டம் வருது. அங்க போய் பார்லிமெண்ட் போயிட்டு பிரசிடென்ட் சைன் ஆகி சட்டமா வருது. மெட்ராஸ்ங்கிற பேரு தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் அடைகிற நாள் எதுனா ஜனவரி 14. பொங்கல் ஞாபகம், ஜனவரி 14 அந்த டைம்ல தான் வரும். அதை தைத்திருந்தால ஞாபகம், ஜனவரி 14. ஓகேங்களா? இந்த ஜூலை 18 தான் நம்ம இப்போ சிஎம்மா இருக்க நம்ம ஸ்டாலின் அவர்கள் இதை வந்து தமிழ்நாடு நாள் அப்படின்னு மாத்திருக்காங்க. தமிழ்நாடு நாள், இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? மசோதா தாக்கல் பண்ணோம்ல அந்த நாளை வந்து தமிழ்நாடு நாள்னு வச்சிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஜூலை 18. அடுத்து கடைசியாங்க 1969 பிப்ரவரி 3 அண்ணா அவர்கள் இறக்குறாங்க. 1.5 கோடி பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கிற மாதிரி அது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதையும் நல்லா ஞாபகம். கடைசி பாயிண்ட் இதுதான். அப்போ டிஎம்கேனாவே தமிழ், தமிழுக்கான மாற்றங்கள், அப்போ தமிழுக்காக தான் பண்ணுவாங்க. அந்த 1968 அந்த இருமொழி கொள்கை கொண்டு வந்தது ஹிந்தி வேணாம் எனக்கு தமிழ் தான் வேணும்னு சொல்லி பண்ணது எல்லா விஷயங்களும். அப்புறம் மெட்ராஸ்ங்கிற பேர் தமிழ்நாடு மாத்தினது, அதுலயும் தமிழ் தான், தமிழ்நாடு எல்லாத்துலயும் அந்த கண்ணோட்டத்துல யோசிச்சு படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? அடுத்து போவோம். அடுத்து அண்ணாக்கு அப்புறம் டிஎம்கேவை யார் லீட் பண்ணி கொண்டு போறாங்க அப்படின்னா நம்ம கலைஞர் கருணாநிதி தான். 1969 இருந்து 77 வரைக்கும் அவங்க தான் இருப்பாங்க. இவருடைய ஆட்சியில என்னென்ன ஸ்கீம்ஸ் இப்ப பார்க்கலாம். 1969 வந்த உடனே 2 கமிஷன் போடுறாரு. முதல் வந்து ராஜமன்னார் குழுன்னு சொல்லி இது நம்ம பால்ட்டியில படிப்போம். 3 மெம்பர் கொண்ட குழு. ஓகேங்களா? ராஜமன்னார் குழு. ராஜமன்னார் யார் அப்படின்னா அவங்க வந்து நிதிக்குழுவோட தலைவரா ஏற்கனவே இருந்திருப்பாரு. 1969 வரைக்கும் 4வது நிதிக்குழுவின் தலைவர். இப்படியும் கேட்பாங்க. நிதிக்குழு யார் யார் தலைவரா இருந்தாங்கன்னு நம்ம மெயினா படிக்கணும். இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது வந்து நான் பால்ட்டியில நான் தெளிவா சொல்றேன். 4வது நிதிக்குழுவின் தலைவரா நம்ம ராஜமன்னார் இருப்பாங்க. அந்த 1969 முடிச்ச கையோட இங்க வந்து கமிஷன் வந்துடும். சரி, எதுக்குங்க இந்த கமிஷன் அப்படின்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் பாக்குறதுக்கு, மத்திய மாநில அரசுடைய உறவுகள் எப்படி இருக்கு அதை பாக்குறதுக்காக வேண்டி நம்ம கலைஞர் அவங்க 3 மெம்பர் கொண்ட குழுவை 1969 அமைப்பாரு. வந்தோடனே 2 கமிட்டி 1969லயே. இது பாருங்க, இதுவும் 1969 முதலாவது ஸ்டேட் போலீஸ் கமிஷன், முதல் மாநில காவல் ஆணையம் கொண்டு வருவார். ஓகேங்களா? இதுவும் கமிஷன் தான், இதுவும் கமிட்டி தான். வந்தோடனே 2 கமிட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்ப இந்த 2ம் ஞாபகம் வந்துடும். இந்த 1969 தான் இந்த போலீஸ் கமிஷன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த 69 இப்படி போட்டுக்குங்க. இங்க இதை பாருங்க, இது ஃபர்ஸ்ட், இது லாஸ்ட், இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது 1, இந்த 9 நான் இப்படி திருப்பி போடுறேன். பின்னு வருமா? அப்போ முதலாவது போலீஸ் கமிஷன் அப்படின்னு இதுக்குள்ளேயே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? முடிஞ்சு. அடுத்து 1971 அபாலிஷன் ஆஃப் பெக்கர்ஸ் ஆக்ட், பிச்சைக்காரர்கள் ஒழிப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல பிச்சைக்காரர்களை ஒழிக்கணும், அவங்களுக்கு நல வாழ்வை ஏற்படுத்தி தரணும், அதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். ஓகேங்களா? இப்போ இதுதான் தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்க. நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஷார்ட்கட்க்கு. 1971 இந்த 1 எடுத்துக்கங்க, இந்த 1 எடுத்துக்கங்க. இதுதான் இந்த 1 அப்படின்னு வச்சுங்க. இதுதான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்குள்ள பிச்சைக்காரர்களுக்கு நலவாழ்வு கொடுக்கணும், இருக்கவே கூடாது, அவங்கள நலவாழ்வா மேம்படுத்திடணும். இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இந்த 1ங்கிறது இந்த 1 பிடிக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ 1971 உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துருங்க? பிச்சைக்காரர்கள் ஒழிக்கணும் தமிழ்நாட்டுக்குள்ள. இந்த பாக்ஸ் தான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடாதுப்பா, எல்லாரும் நலவாழ்வு ஆயிரணும்ப்பா. இப்போ 1971 பெக்கர்ஸ், பிச்சைக்காரர்கள் ஒழிப்பு சட்டம். ஷார்ட்கட்டாக சொன்னேன். ஓகேங்களா? அடுத்து திருப்பவும் 1971 என்ன பண்றாங்க அப்படின்னா குடிசை மாற்று வாரியம், ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு கொண்டு வராங்க. இப்ப இருக்கு இல்லைங்களா குடிசை மாற்று வாரியம், அதை ஆரம்ப புள்ளி அந்த போர்டை கொண்டு வந்ததே நம்ம கலைஞர் ஐயா தான். ஓகேங்களா? இந்த 1971 நாம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்படி, குடிசைனா இப்படி தானுங்க இருக்கும், குடிசைனா இப்படிதான் இருக்கும். சரியா? 71 இதே எடுத்துங்க, இந்த 1 எடுத்துங்க. குடிசைனா இப்படிதான் இருக்கும், இந்த 1 இங்க ஒரு 1.
இப்போ 1971 இப்படி ஞாபகம் வச்சுங்க. இந்த ஒண்ணுனா இந்த 1971 தான் மீன் பண்ண வருது ஞாபகம் வச்சுங்க. நான் சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்தை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1969ல கலைஞர் அவங்க வராங்க. 1977 வரைக்கும் இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தை வச்சுட்டு நான் சொன்ன ஷார்ட்கட் அப்ளை பண்ணீங்கன்னா நல்ல மைண்ட்ல இருக்கும். ஓகேங்களா? அடுத்து 1971ல மாநில திட்டக்குழு. சென்ட்ரல் கவர்மெண்டே திட்டக்குழு போட்டு தானங்க 5 ஆண்டு திட்டத்தை செயல்படுத்தினாங்க. அப்புறம் அந்த திட்டக்குழுவை தூக்கிட்டு தான் நிதி ஆயோக்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதே மாதிரிதான் ஸ்டேட்டுக்குன்னு ஒரு திட்டக்குழு ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட மையப்புள்ளி ஆரம்பிச்சதே நம்ம கலைஞர் ஐயா அவங்க தான். ஸ்டேட் பிளானிங் கமிஷன். பிளான் பண்ணணும்னா என்னங்க பண்ணுவோம்? ஒரு நோட்டு போட்டு பிளான் பண்ணுவோம். நோட் இப்படிதான் இருக்கும். அப்போ இந்த ஒண்ணு அப்போ 1971. மொத்தம் நான் 1971 3 ஷார்ட்கட் ஒன்னே தான் வச்சு சொல்லியிருக்கேன். 1971 தமிழ்நாட்டுக்குள்ள எந்த பிச்சைக்காரர்களும் இருக்கக்கூடாது. அவங்க மேம்படுத்து இதுதான் தமிழ்நாடு. அப்போ 71 இது வந்துருச்சுங்களா? அடுத்து குடிசைனா இப்படி இருக்கும். அப்போ 1000 இந்த ஒன்னுனா 1971. அப்போ குடிசை இருக்கக்கூடாது. குடிசை மாதிரியே நான் வரைஞ்சிருக்கேன், பாத்துக்கோங்க. அடுத்து ஸ்டேட் பிளானிங் கமிஷன். பிளான் பண்ணணும்னா இப்படி நோட் வச்சுதான் பிளான் பண்ணுவோம். அப்போ 1971. இந்த ஒண்ணுக்கு இந்த ஒண்ணு, இந்த ஒண்ணுக்கு இந்த ஒண்ணு முடிஞ்சுங்களா? இந்த 4மே முடிஞ்சு. அப்புறம் கலைஞர் ஐயா வந்தோடனே 1969ல 2 கொண்டு வராங்க. ஒண்ணு இந்த 9 தலைகீழா திருப்பி போட்டா பி. ஃபர்ஸ்ட் போலீஸ் கமிஷன் கொண்டு வராங்க. அப்ப 1969ல ராஜமன்னார் குழுவை கொண்டு வராங்க. இதுக்கு நான் ஷார்ட் சொல்றேன். 1969 இந்த 9 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 9 இப்படி நம்ம திருப்பி போட்டா பி வரும். இது அப்படியே 6 மாதிரி நினைச்சுங்க. அப்ப ராஜமன்னார் குழு வந்துச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் ஷார்ட்கட் தான். நல்ல மைண்ட்ல இருக்கும். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். 1973ல ஹேண்ட் ரிக்ஷாவை சைக்கிள் ரிக்ஷாவா மாத்துறாங்க நம்ம கலைஞர் ஐயா. அப்போ ரிக்ஷாலாம் அப்போ நின்று கையில தள்ளி போவாங்க, உள்ள உட்காந்துப்பாங்க. நம்ம கையில தள்ளி போக கூடாது, இது சரியில்லைன்னு சொல்லி கை ரிக்ஷாவை சைக்கிள் ரிக்ஷாவா மாத்துவாங்க நம்ம கலைஞர் ஐயா. 1973ங்களா? இந்த 3 பாருங்க, இந்த சைக்கிள் வீல் மாதிரியே இருக்கும் பாருங்க. சைக்கிள் இங்க ஒரு வீல், இங்க ஒரு வீல். இந்த 3 வந்து வீல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ஒரு வீல், இங்க ஒரு வீல், சக்கரம். அப்போ 73 இந்த வீல் மாதிரி இருக்குன்னு தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகே, அப்ப ஹேண்ட் ரிக்ஷாவை சைக்கிள் ரிக்ஷாவை மாத்திட்டாங்க. காலகட்டத்தை ஞாபகிச்சுட்டு தான் இதை ஞாபகம் இருக்கணும். ஏன்னா இதை மட்டும் நான் சொல்றதுனால நீங்க அந்த காலகட்டத்தை ஞாபகிச்சிட்டீங்கன்னா ஈஸியா அடிச்சுட்டு வந்துடலாம். ஓகேங்களா? அடுத்து 1974ல மாற்றுத்திறனாளிகள் நலவாழ்வு திட்டம் கொண்டு வராங்க நம்ம கலைஞர் ஐயா. ஓகேங்களா? மாற்றுத்திறனாளி நான் வந்து மாத்த போறேன் அப்படின்னு வச்சுங்க. நான் வந்து மாத்த போறேன். நான் வந்து மாத்த போறேன். நான் வந்துன்னா 4ன்னு அர்த்தம். அப்ப 1974 வந்துடும். ஓகேங்களா? நான் வந்து மாத்த போறேன். மாத்தனா மாற்று அப்படின்னு ஞாபகம். நான் வந்து மாத்த போறேன். நானா 4 வந்து மாத்த போறேன்னா மாத்துனா மாற்றுன்னு ஞாபகம். அப்ப மாற்றுத்திறனாளிகள் நலவாழ்வு திட்டம் நம்ம கலைஞர் ஐயா கொண்டு வந்தாங்க. அடுத்து 1974 ஏப்ரல் 16ல ப்ரொவின்சியல் அட்டானமி டே, மாநில சுயாட்சி நாள். ப்ரொவின்சியல் அட்டானமினா என்னங்க? நம்ம பாலிட்டியில படிச்சிருப்போம். சென்ட்ரல் லிஸ்ட் மத்திய பட்டியல், ஸ்டேட் லிஸ்ட் மாநில பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட் பொது பட்டியல்னு படிச்சிருப்போம். இதுல நமக்கு அதிகமான நமக்கு பவர்ஸ் பிரிச்சு தராங்க இல்லையா? நம்ம பவர்ஸை பிரிச்சு கொடுத்து சென்ட்ரலுக்கு எவ்வளவு, ஸ்டேட்டுக்கு எவ்வளவு, பொது பட்டியலுக்கு எவ்வளவு பவர்ஸ் பிரிச்சு கொடுத்து ஸ்டேட்டுக்கான பவர்ஸ் ஸ்டேட்டு கொடுத்து ஸ்டேட் தனியா இயங்குதா? தனியா இயங்குது மீன்ஸ் ஸ்டேட் தனியா அதுக்கான பவர்ஸை செயல்படுத்துதா? அதுக்கு பேர் தான் ப்ரொவின்சியல் அட்டானமின்னு நம்ம சொல்லுவோம். இப்போதைக்கு நான் கொஞ்சமா சொல்லியிருக்கேன், பாலிட்டியில நான் தெளிவா சொல்றேன். ஓகேங்களா? அடுத்து எமர்ஜென்சி போடுறாங்க. 1975ல 18 மாசம் எமர்ஜென்சி இருக்கு. இந்திரா காந்தி அம்மையார் பீரியட்ல போட்டாங்க. அதுக்கப்புறம் பெருசா எந்த ஸ்கீமும் இல்லை. ஓகேங்களா? நான் திரும்பவும் ஒரு கலைஞர் ஐயா ஸ்கீமை ஒரு செகண்ட்ல டக்குன்னு நான் சொல்றேன். 1 மினிட்ல டக்குன்னு சொல்றேன். 69ல ரெண்டு கமிஷன். ஒன்னு வந்து போலீஸ் கமிஷன், இன்னொன்னு வந்து ராஜமன்னார் கமிஷன். இந்த பி 6ன்னு நினைச்சுக்கலாம். இந்த பியை திருப்பி இந்த 9 திருப்பி போட்டா பீன் வந்து போலீஸ் கமிஷன் முடிஞ்சு. 1971 நான் சொல்லிட்டேன் பிச்சைக்காரர்கள் இருக்கக்கூடாது தமிழ்நாட்டுல. அது அப்புறம் அதே 1971 குடிசை இப்படி இருக்கும் 1 குடிசை மாற்று வாரியம். அப்புறம் அதே 1971 வந்து பிளான் பண்ணணும்னா இப்படி நோட்டு வாங்கி போடுவோம். இந்த ஒன்னு அப்ப பிளானிங் கமிஷன் வந்துருது. அப்புறம் 1973 இந்த சைக்கிள் ரிக்ஷா, சைக்கிளோட வீல் இப்படிதான் இருக்கும், ரவுண்டா இருக்கும். அப்ப சைக்கிள் ரிக்ஷா மாத்திரம் கை ரிக்ஷாவை. அப்புறம் நான் வந்து மாத்த போறேன். 4ன்னா நான் வந்து மாத்த போறேன்னா மாற்றுத்திறனாளி நலவாழ்வு திட்டம். அப்புறம் 1974ல வந்து மாநில சுயாட்சி நாள். இங்க பாருங்க, இந்த 74க்கு நான் ஷார்ட்கட் சொல்றேன். சுயாட்சி நாள் தானே 74ல. இந்த சூ வந்து 4 மாதிரியே இருக்கும். 4 இப்படி போட்டீங்கன்னா பாருங்க, நான் அப்படியே வரையில பாருங்க. சுயாட்சின்னு வருதுங்களா? அப்ப அப்படி கூட ஞாபகம். ஓகே, அப்புறம் எமர்ஜென்சி வந்துடும். ஓவராலா நான் திருப்பவும் சொல்லிட்டேன். ரிப்பீட் பண்ணி ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தா நல்ல மைண்ட்ல நிற்குங்க. என்னைக்கு மறக்காது, பயப்படவே தேவையில்லை. அடுத்து நம்ம எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி 1977 டு 89 வரைக்கும். ஓகேங்களா? 72ல நம்ம எம்ஜிஆர் அவங்க ஏடிஎம்கேங்கிற கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ஒரு 5 வருஷத்துல ஆட்சி பிடிக்கிறாங்க. ஓகேங்களா? 78ல அண்ணா யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? அண்ணா யூனிவர்சிட்டி. இப்போ எம்ஜிஆர் அவங்கனாவே நிறைய யூனிவர்சிட்டியை திறந்து வச்சிருப்பாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நிறைய யூனிவர்சிட்டியை திறந்து வச்சிருப்பாங்க அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 78ல அண்ணா யூனிவர்சிட்டி. அடுத்து 1980ல
பிசி பிற்படுத்தோர் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு வந்து 50% ரிசர்வேஷன் கொடுப்பாங்க. 80ல 50% ரிசர்வேஷன் அப்படின்னு ஞாபகம். 80ல 50 80ல 50. ஓகே. அடுத்து 81ல 2 விஷயம் நடந்திருக்கும். 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு நம்ம பார்த்தோம். 2ஆம் உலகத்தமிழ் மாநாடு 1968ல நம்ம அண்ணா அவங்களுடைய பீரியட்ல நடந்திருக்கும். அடுத்து 5வது உலகத்தமிழ் மாநாடு வந்து மதுரையில நடந்திருக்கும். அப்போ யார் தலைமையில் நடந்திருக்கும் அப்படின்னா நம்ம எம்ஜிஆர் அவங்களுடைய தலைமையில அவங்களோட ஆட்சி இருக்கும்போது தான் நடக்கும். அது சென்னையில நடக்கும், இது மதுரையில நடக்கும். ஓகேங்களா. அடுத்து இது முடிச்ச கையோட 1989ல தமிழுக்கான மாநாடு நடத்திட்டு தமிழுக்கான யூனிவர்சிட்டியும் கொண்டு வராரு. நான் சொல்ற மாதிரியே கோர்வையா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழுக்கான மாநாடு நடத்திட்டு தமிழுக்கான யூனிவர்சிட்டியே கொண்டு வராரு. ஓகே. அது தஞ்சாவூர்ல, மதுரை கன்சைன் தஞ்சாவூர்ல. ஓகே. 1981. அடுத்து 1982ல பாரதியார் யூனிவர்சிட்டி வந்து கோயம்புத்தூர்ல கொண்டு வருவாங்க. பாரதியார் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர்ல. ஓகேங்களா. அடுத்து 1982ல அன்னை தெரசா யூனிவர்சிட்டி கொடைக்கானல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். அதாங்க எம்ஜிஆர் அவங்கனாவே யூனிவர்சிட்டி தான் லைனா. இது வந்து பிவைக்யூங்க. எந்த யூனிவர்சிட்டி எந்த ஊர்ல இருக்கு, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு கேட்கலாம். எந்த யூனிவர்சிட்டி எந்த இயர்லன்னு கேட்கலாம். மேட்ச்ல பிவைக்யூல கேட்டிருக்காங்க. நான் பின்னாடி இந்த ஸ்கீம்ல முடிச்சுட்டு பிவைக்யூ நான் ஃபுல்லா கொண்டு நடத்தி தரேன் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த தெரசாவை தெராசுன்னு ஞாபகம். தெராசு வந்து இப்படி 2ஆ இருக்குமா, 2ஆ இருக்கும். இங்க ஒண்ணு இருக்கும், இங்க ஒண்ணு இருக்கும். தெராஸ் வெயிட் பாக்குற தெராஸ். ஓகேங்களா. அப்ப அது 2ஆ இருக்கும். 2ஆனா 1982. அதுக்குதான் இந்த 2 நான் வரைஞ்சு காமிச்சேன். தெராசுனாவே 2 இருக்கும்னா அன்னை தெரசா. அப்ப 2னா 1982. காலகட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எம்ஜிஆர் எந்த காலகட்டம் ஞாபகம் வச்சுட்டு இதை ஞாபகம் வைக்கிறப்ப ஈஸியா இருக்கும். நான் சொல்ற மாதிரி ஞாபகம் வைங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா மனசுல பதியும். ஓகே. இன்னொன்னும் ஞாபகம் வச்சுக்கலாம். 1982ல 2 யூனிவர்சிட்டி. ஒன்னு பாரதியார் யூனிவர்சிட்டி, இன்னொன்னு அன்னை தெரசா யூனிவர்சிட்டி. ஓகேங்களா. முடிஞ்சு. அடுத்து நம்ம எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த ஒரு ஃபேமஸான ஸ்கீம் எல்லாத்துக்குமே தெரியும். 1982ல ஜூலை 1ல நியூட்ரிஷன் மீல் ஸ்கீம், சத்துணவு திட்டம். இதுக்கு இன்சார்ஜா தான் நம்ம ஜெயலலிதா அம்மையார போடுறாங்க. அவங்க கடைசியில வளர்ந்து வந்து கடைசியில அவங்க சிஎம் ஆவாங்க. ஓகேங்களா. அடுத்து 1985ல ஃப்ரீ யூனிஃபார்ம் ஸ்கீம், இலவச சீருடை திட்டம் 1ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் கொடுப்பாங்க. நல்லா ஞாபகம். 1ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் கொடுப்பாங்க. ஓகேங்களா. 1986ல நவம்பர் 1ல அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்ட மேலவைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அந்த மேலவைய வந்து நீக்கிறாங்க. யார் பீரியட்ல? நம்ம எம்ஜிஆர் அவங்களுடைய பீரியட்ல நவம்பர் 1 இது நடைமுறைக்கு வருது. இது எப்படி அப்படின்னா, நான் அதுக்கு ஆர்டிகல் 3ன்னு சொன்னேன் இல்லைங்க, இதுக்கும் ஆர்டிகல் 169ன்னு ஒரு ஆர்டிகல் இருக்கு. அந்த ஆர்டிகல் படி இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து சட்ட மேலவை தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம சட்டமன்றத்தில் எல்லாரும் உட்கார்ந்து கை தூக்கி ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நான் இப்ப சும்மா சொல்றேன், பார்ட்டியில பிரீஃபா சொல்றேன். ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. அதை நிறைவேற்றி இங்கிருந்து நம்ம பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பணும். பார்லிமெண்ட் அங்க சிம்பிள் மெஜாரிட்டி பாஸ் பண்ணி அவங்க சட்டமா மாத்தினா மட்டும்தான் நம்மளால இங்கிருந்து நீக்க முடியும். நம்மளால தனியா நீக்க முடியாது. நம்ம சட்டம் போட்டு நீக்க முடியாது. நமக்கு பவர் அரசியலமைப்பு தரல. எதுக்கு பவர் கொடுத்திருக்குன்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் கொடுத்திருக்கு. பார்லிமெண்ட் தான் சட்டத்தை திருத்த முடியும். ஓகேங்களா. ஆர்டிகல் 169 படி அவங்க தான் நமக்கு திருத்தி கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இதுக்கான ஆர்டிகல் இந்த மாதிரி நீக்கிறது, சட்டம் மேலவையை சேர்க்கிறது எல்லாமே இந்த ஆர்டிகல் படி தான். நல்லா ஞாபகம். இந்த டேட்டும் நல்லா ஞாபகம். ஓகே. அடுத்து கடைசியா எம்ஜிஆர் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் 1989ல 20 நாள் மட்டும் சிஎம் இருப்பாங்க. யார் அப்படின்னா ஜானகின்னு சொல்லி அவங்க இருப்பாங்க. ஷார்டஸ்ட் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு. ரொம்ப குறுகிய கால சிஎம் தமிழ்நாட்டில் இருந்தது யாருன்னு கேட்டாங்கன்னா ஜானகி அவங்க தான். ஓகேங்களா. அடுத்து 1989ல செகண்ட் போலீஸ் கமிஷன், 2ஆம் காவல் ஆணையம். ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் காவல் ஆணையம் எப்பன்னு நான் சொல்லியிருக்கேன் 1969ல. 2வது காவல் ஆணையம் எப்போன்னா 1989ல. 20 வருஷம் கழிச்சு. நல்லா ஞாபகம். இந்த கேப் பாத்துங்க. 69 89 போலீஸ்னாவே இந்த PA3 போட்ட போலீஸ் வந்துடும். அதை நல்லா ஞாபகம். முடிஞ்சுங்களா. இப்போ நான் எம்ஜிஆர் அவங்கள பத்தி நான் திருப்பவும் ஃபுல்லா சொல்றேன், நல்லா பாத்துக்கோங்க. 1978ல அண்ணா யூனிவர்சிட்டி கொண்டு வந்துருவாங்க. அடுத்து 1982ல 2 விஷயம் பண்ணுவாங்க. 2 யூனிவர்சிட்டி. ஒன்னு பாரதியார் யூனிவர்சிட்டி, இன்னொன்னு அன்னை தெரசா யூனிவர்சிட்டி. பாரதியார் யூனிவர்சிட்டி வந்து கோயம்புத்தூர்ல, அண்ணா யூனிவர்சிட்டி வந்து சென்னையில. ஓகேங்களா. அடுத்து அதே 1982 ஜூலை 1ல என்ன பண்ணுவாங்கன்னா சத்துணவு திட்டத்தை கொண்டு வருவாங்க. ஓகேங்களா. இதுவும் முடிச்சா அப்புறம் 1981ல 5ஆம் உலக தமிழ் மாநாடு மதுரையில நடக்கும். தமிழுக்கான ஒரு மாநாடு நடத்திட்டு தமிழுக்கான ஒரு யூனிவர்சிட்டியும் கொண்டு வராரு. 1981ல யூனிவர்சிட்டியும் உருவாகுது. ஓகேங்களா. இது எல்லாமே முடிஞ்சு அடுத்து கடைசியா 1986ல நவம்பர் 1ல நம்ம சட்ட மேலவை நீக்கிறாரு. அதுக்கான ஆர்டிகல் 169. ஓகேங்களா. இது முடிஞ்சு அடுத்து 1989ல 20 நாள் சிஎம் வந்து நம்ம ஜானகி அம்மையார் இருப்பாங்க. அது அவங்க தான் ஷார்டஸ்ட் சிஎம். கடைசியா 2ஆம் காவல் ஆணையம்.
அப்புறம் இது ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். 1980ல 50% ரிசர்வேஷன். அவ்வளவுதாங்க, முடிஞ்சு. இப்போ நம்ம 1937 1989 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த வீடியோட. நான் அந்த பிளேலிஸ்ட் ஷேர் பண்ணி நான் ஐ பட்டன்லையும் மேலே கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். பாருங்க. நம்ம ஏன் ஸ்கீம் படிக்கிறோம்னா ஸ்கீம் முன்னாடியே படிச்சு வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இந்த யூனிட்டை வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா ஸ்கீம்ல இருந்து போயிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸ்கீமுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க டிஎன்பிஎஸ்சியில. நல்லா பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இதோட பிவைக்கையும் நான் கொண்டு வரேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.